ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு வக்கீல்கிட்ட பேச போனாங்க, விஜய் எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துக்கும் அந்த கேஸை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ பண்ணா பார்த்தீங்களா ஒரு வேலை. அந்த வேலைனால செம்ம டென்ஷனான நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இனிமேலும் இவளை விடக்கூடாது, இவளை விட்டு வச்சோம் இவன் நம்மளை பொழைக்கவே விட மாட்டான், இவளால் நம்ம பட்ட கஷ்டம் தான் அதிகமே தவிர இவளால் நம்மளுக்கு ₹1 பிரயோஜனம் இல்லை, அதனால் இனிமேலும் இவளை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்த நம்ம மல்லி இருந்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் அவளை சட்டியை பிடிச்சி 4 கேள்வி கேட்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவள் தலைமுடியை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு ரூம்லேருந்து அவளை 4 கேள்வி நறுக்குன்னு கேட்குறாங்க. உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா? நீ ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, ஆனால் நீ அங்கே வாழாமல் வந்துட்ட. ஒருவேளை நீ அங்கே சந்தோஷமாக இருந்திருந்தீன்னா உனக்கு எங்களோட கஷ்டம் தெரியும், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எப்படியெல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குடும்பத்தை கலைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஆனால் அந்த தப்பை பண்ணிவிட்டு நீ சந்தோஷமாக சுற்றிட்டுருக்க. ஆனால் நாங்கள் 3 பேரும் 3 இடத்துல சுற்றிட்டுருக்கோம். எந்த 3 பேருக்குமே எந்த இடத்துலையுமே நிம்மதின்றது ஒன்றும் இல்லை. நாங்கள் 3 பேரும் ஒரு குடிசையில் இருந்தால் கூட சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இந்த மாதிரி பிரிஞ்சு இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உனக்கு அந்த கஷ்டம் தெரியுமா? உனக்கு தெரியாது. ஏன் சொல்லு, நீ எல்லாம் மனுஷியே கிடையாது, அதனால் உனக்கு அதை பற்றி பேசுகிற தகுதியும் கிடையாது. இனிமேல் ஒழுங்காக திருந்தி வாழப்பாரு, அதை விட்டுட்டு ஏதாச்சும் எங்களை இது பண்ணிட்டு இருந்தா உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல என்னது என்ன கொன்றுவியா, நீ யார் என்ன அடிக்கிறதுக்குன்னு கையை ஓங்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மல்லிந்துட்டு அவள் கையை தொயின்னு ஒரு பிடிச்சி ஒரு முறைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு 3 நிமிஷம் டொடொடொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கு. அந்த மியூசிக்கை பார்த்தா ஏதோ பெருசாக நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட அப்படியே ஒரு ஆர்வமாக எதிர்பார்த்தேன். ஆனால் கடைசியில் சொயின்னு முடிஞ்சு போச்சு. அங்கே இனிமே நடக்கலை. ஏன்னா அவள் கையை தூக்கி போடுறன்ற பேரில் அவள் கையை உடச்சி விட்ருவாங்கனால பார்த்தான், அதுவும் நடக்கலை. அப்புறம் அவள் கையை உதிரி விட்டுட்டு, இதோ பார், இதுக்கு மேலே எங்கள் வாழ்க்கையில் நீ குறுக்க வரணும்னு நினச்ச, இது சும்மா உன்னை மிரட்டுறதுக்காக மட்டும்தானே தவிர மற்றபடி இதிலேருந்து நீ இதுக்கு திருந்தி வாழு, இதுக்கு மேலே நான் திருந்தி வாழ மாட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உன்னோட முடிவை யாராலையும் மாற்ற முடியாது, அந்த முடிவை நான் தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட இது புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைச்சான், இப்படி தான் நடக்க மாட்டேன் இருக்குது, ரொம்ப ஓவராக பேசிங்கிறாளே, இவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த ராஜேஸ்வரி ஒரு பிளான் போடுறாங்க. இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி பிளான் போடுற வேலைலாம் வச்சுக்காத, நீ எப்பப்போ என்னென்ன பிளானு எங்கெங்கே போடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன், இனி உன்னால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நீ ஏதாச்சும் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா நாளைக்கு பாரு, உன்னை எதிர்க்கிறதுக்கு ஒரு வக்கீல் வரப்போகிறாங்க, அந்த வக்கீல்கிட்ட நான் இன்றைக்கே பேச தான் போகிறேன், உன்னால் முடிஞ்சால் அங்கே நீ தடுத்து பாரு, அவங்க இந்த கேஸை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்கள் காலில் விழுந்து கடைசி வரையும் உனக்கு அடிமையாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே பார்க்கலாண்டி, உன்னெல்லாம் ஒரு ஆளாக மதிச்சு உனக்கெல்லாம் எவர் கேஸ் எடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அரவிந்த் கூப்பிட்டு போகிறாரு. அந்த அட்வொகேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவசேனா மேடம். ஐயோ இவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க நல்ல வக்கீலாச்சு, கண்டிப்பாக இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வருது. அதனால் அவங்ககிட்ட நடந்த எல்லா ஒன்றையும் சொல்ல நம்ம அரவிந்தும், மேடம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், உங்களை தான் மழை போல் நம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, சரிங்க நீங்கள் எதுக்கும் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த வேலையை கண்டிப்பாக நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா, இவ யார் தான் அந்த அட்வொகேட்டு, நம்ம போய் அங்கே ஒரு வேலை நடக்காதுன்னா அது கண்டிப்பாக அந்த உலகத்தில் இல்லவே இல்லை, அதனால் நம்ம போய் அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த அட்வொகேட்னு போய் பார்த்தா நம்ம அட்வொகேட் தேவசேனா மேடம். ஐயோ இவ ஒரு கிறுக்கு முறுக்கு படித்தவளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி ரஜிதாவும் நினைக்க உடனே உள்ளே போகிறாங்க. அங்கே போய் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும், இந்த கேஸ்லேருந்து விஜய் வெளியே வருவார், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, என்ன தேவசேனா மேடம் இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்களை நம்பி நீங்கள் கேஸ் எடுக்க போகிறீங்களா, இவங்களை நம்பி நீங்கள் கேஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்க ₹5 தேராது, அதுக்கப்புறம் நீங்கள் குடிசை வீட்டில் இருந்தால் கூட அது கீழே போயிடுவீங்க, அந்த அளவுக்கு கேவலமான ஜென்மங்க இவங்க, இதுக்கிட்ட ₹1 காண முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க கேஸை விட்டுட்டு இந்த கேஸை விடுறதுக்காக உங்களுக்கு நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், 1 கோடியா 2 கோடியா 5 கோடியா எவ்வளோ வேணாலும் கேளுங்க தரேன், ஆனால் இவங்க கேஸை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல சொல்ல நீ யார், இந்த மாதிரி ஆளுங்களுக்காக நல்லது பண்ணுறதுக்காக தான் நாங்கள் சட்டத்தை படிச்சுட்டு வந்திருக்கோம், நீ சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி உன் பணம் எனக்கு தேவையில்லை, இவங்களோட குணம் தான் எனக்கு தேவை, இவங்களோட கேஸை நான் கண்டிப்பாக
எடுப்பேன். இவங்க ₹1 தரலாம் கூட பரவாயில்ல, இவங்களுடைய மனசாட்சிக்காக இவங்களுடைய உண்மைக்காக இந்த கேஸை நான் எடுத்து நடத்த போகிறேன், அதில் நான் ஜெயிக்கவும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக அந்த கேஸில் அவங்க ஜெயிக்க தான் போகிறாங்க. அதை நம்ம எல்லோரும் பார்க்க தான் போகிறோம். நம்ம ராஜேஸ்வரிக்கு டஃப் கொடுக்குற நம்ம தேவசேனா மேடம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.